ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து நிஃப்டியோட எக்ஸ்பிரி டேங்கிறதுனால டைம் வேல்யூவை விட இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சில கால்குலேஷன் நான் சொல்லுவோம் இல்லையா, அந்த கால்குலேஷனை நீங்கள் வந்துட்டு எத்தனை தடவை போட்டு பார்த்தாலும் வராது. ஸோ அப்போ முதல்ல இருந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக அங்கே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரேடிங்கோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு ஸ்டாக்கோ இல்லைனா வந்துட்டு எதுலையோ ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. இல்லைனா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டூல் நமக்கு இன்றைக்கி ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே நான் காலையில் நம்மளோட குரூப்பில் வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ காலையில் எனக்கு இங்கே தான் என்ட்ரி. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹச்சிஎல்லோட ஆப்ஷன் கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். 1160 ஓகேவா. ஸோ கால் ஆப்ஷன் எடுத்துருக்கிறேன். ஸோ இது எதுக்காக எடுத்தேன் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோ நான் ஒன்றும் ப்ராப்பராக இதை நான் ஒரு அனலைஸ் பண்ணேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து கொடுக்கல. பட் ஏன்னா இதில் பைசல் கொடுத்ததுனால நான் வந்துட்டு இதை நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ காலையில் இங்கே வந்து நான் டெலகிராம் குரூப்போட லிங்க் கீழே தரேன். டெலகிராமில் இந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் போட்டிருப்பேன். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி, இந்த என்ட்ரி வந்துட்டு இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இந்த பை வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இதில் என்ட்ரி ஆக சொல்லுது. இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு மேலே ஃபஸ்ட்டு டார்கெட் போக சொல்லுது. ஓகேவா. ஸோ இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு காலையில் என்ட்ரி, ஆனால் டார்கெட் போகலை. ஸோ டார்கெட் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு அது ரிவர்சல். ஆனால் எடுத்து நீங்கள் வந்துட்டு எப்போவுமே வந்து ஸ்டாக் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, ஸோ அதை எடுத்தீங்க அப்படின்னா ஆப்ஷனில் வந்து ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது எப்போவுமே வந்துட்டு சேஃபாக இருக்கும். எந்த ஒரு இதாக இருந்தாலும் எல்லா நாளுமே மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய மூமெண்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஒன் சைடு மூமெண்டம். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஒரு கேப் அப் கேப் டவுன்லாம் ஓப்பன் ஆகும்போதெல்லாம் ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஓகேவா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரி டே, அதை விட்டுருவோம். ஸோ அந்த சப்ஜெக்டில் நம்ம வந்துட்டு ரொம்ப டீப்பாக உள்ளே போக வேண்டாம். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு ரெண்டாவது நமக்கு வந்துட்டு ஒரு இந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கு வந்துட்டு கொடுத்துச்சு. ஓகேவா. ஸோ ஹச்சிஎல்ல ஒரு பை என்ட்ரி கொடுத்துச்சு. ஸோ பை என்ட்ரி கொடுக்குறப்போ நமக்கு வந்துட்டு டைம் என்னன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக டைம் வந்து 1:25. ஸோ 1:25க்கு அது என்ன ப்ரைஸ்க்கு நம்மளை என்ட்ராக சொல்கிறது அப்படின்னா 20 ரூபா. ஸோ ஆவரேஜாக ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 20 ரூபாய்க்கு என்ட்ரி ஆகுது. 20 ரூபாய்க்கு மேலே நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா என்ட்ரி ஆக சொல்லுது. ஓகேவா. ஸோ அதுதான் இந்த என்ட்ரி ப்ரைஸ் லைன். ஓகே, இந்த இருக்கா. ஸோ இந்த என்ட்ரி ப்ரைஸ் லைன் இதில் நமக்கு என்ட்ரி ஆக சொல்லுது. ஸோ அது எத்தனை மணிக்கு நமக்கு போச்சு பாருங்கள். 2:25க்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சு. ஸோ க்ளோஸ் வச்சோடனே ஃபஸ்ட்டு டார்கெட் வந்துட்டு இங்கே இருக்குது. ஓகேவா. ஃபஸ்ட்டு டார்கெட் இது வந்து ரீச் ஆகிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 24 ரூபா. 20 ரூபா நம்ம என்ட்ரி ஆகிறோம்னா 24 ரூபா. அப்போ இதோட லாட் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட லாட் சைஸ் வந்து 350ன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ இருங்க நான் செக் பண்ணிக்கிறேன். லாட் சைஸ் வந்து இதில் 350 தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க பார்த்தேன். எஸ், ஆமாம். ஸோ 350 தான் லாட் சைஸு. ஸோ இந்த லாட் சைஸ் 350 அப்படிங்கும்போது இப்போ 20 × 350 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஓகேவா. ஸோ 7000 ரூபா நமக்கு வந்துட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ 7000 இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் வந்துட்டு இது 24 ரூபா அப்படின்னு நமக்கு போகும்போது ஒரு 1400 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இது ஸ்டாக்கில் இன்ட்ராடே, ஸ்டாக் ஆப்ஷனில் இன்ட்ராடே பண்ணுறதுக்கான ஒரு இது. ஓகேவா. ஸோ இதில் நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த குரூப் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதாவது ஃபார்ம் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம்னா, நான் வந்துட்டு அதோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். ப்ரைஸ் வந்துட்டு மந்த்லி பெய்ட் மெம்பர் குரூப் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். ஏன்னா ஒர்க்கு ஜாஸ்தி, அதனால் அதை நான் கம்மியாக வச்சுட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்ப்போம், நான் அதை அப்புறம் பேசுகிறேன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்மளோட டைம் வேல்யூ டூல் வந்து நமக்கு எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே. ஸோ இது வந்து ஸ்பாட் ப்ரைஸ் வச்சு நமக்கு வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்கு ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இது என்ன ஃபார்முலா நமக்கு பண்ணியிருக்குன்னா, ஸ்பாட்டோட ஓப்பன் வந்து
23,923 ஓகேவா? ஸோ இது ஸ்பாட் ஓப்பன். அப்போ ஸ்பாட் ஓப்பனில் 23,903 23,903 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் கிடையாது. அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா 23,900 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை ஒன்று சூஸ் பண்ணும். அதே மாதிரி 23,950 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணும். 2 ஸ்ட்ரைக்கை அது சூஸ் பண்ணும். அதுவே பண்ணிடும், இந்த டூலே பண்ணிடும். 2 ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணிவிட்டு இந்த 2 ஸ்ட்ரைக்கில் காலு புட்டு 2க்குள்ள டிஃப்ரெண்ட் எதில் கம்மியாக இருக்குது அப்படின்னு அதுவே வந்து கால்குலேஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ எதில் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ 23,900 அப்படிங்கிற கால் எடுத்துக்கிட்டோங்களேன். ஸோ அந்த இதில் வந்துட்டு இது லோவர் ஸ்ட்ரைக் அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ அதில் வந்துட்டு 74 ரூபா காலோட ஓப்பன், புட்டோட ஓப்பன் வந்து 54 ரூபா. சரியா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அப்பர் ஸ்ட்ரைக் 23,950 இருக்குது. 950 ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா 55 ரூபாயும் 90 ரூபாயும் இருக்குது. அப்போ இதில் எது கம்மியான டிஃப்ரெண்ட்டில் இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த லோவர் ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரெண்ட் பாருங்கள் 17 ரூபா இருக்குது. ஓகே, ஸோ லோவர் ஸ்ட்ரைக்கில் உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள் 17 ரூபா இருக்குது. லோவர் ஸ்ட்ரைக் மீன்ஸ் என்னென்னா 23,900. ஸோ அதில் 17 ரூபா இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வந்து 34 ரூபா இருக்குது. ஸோ அப்போ எது கம்மியான வேல்யூவில் இருக்குது அப்படிங்கிறத அதைவே எடுத்துக்கிடும். இப்போ 17 ரூபா அப்படிங்கிறது இதோட வேல்யூ அப்படியே அது எடுத்துக்கிடுது. அப்போ அந்த ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு அப்போ 74 செலக்டட் ஸ்ட்ரைக் வந்து சிஇபி எடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ அது 74 ரூபா அப்படிங்கிறது காலோட ஓப்பன் 74 ரூபா, புட்டோட ஓப்பன் 54 ரூபா, அதாவது 23,900 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை அது எடுத்துருச்சு. ஸோ எடுத்ததுக்கப்புறம் இது என்ன பண்ணும் அப்படின்னா 2 ஸ்ட்ரைக், அதாவது இந்த ஸ்ட்ரைக்கோட ரெண்டுமே வந்துட்டு இந்த 2 வேல்யூவும் வந்துட்டு ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்துட்டு எதில் இருந்து ஸ்பாட்டோட ப்ரைஸ்லேருந்து ஓப்பன் ப்ரைஸ், இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும். ஓகேவா? அப்படி ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும்போது ஒரு 2 ஸ்ட்ரைக் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பரில் வந்துட்டு நமக்கு பிஇஸ், அதாவது 2 ஸ்ட்ரைக்கில் 24,000ம் 23,850 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்பாட் ஓப்பனிங்கன்னா 23,903 அப்படின்னா அப்போ 23,850ங்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்க்குறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இது காலாக நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி புட் ஆப்ஷனில் வந்து 24,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் 2 ஸ்ட்ரைக் கிடைக்கலையா? ஸோ அதை நம்ம புட் ஆப்ஷனாக எடுத்துக்கணும். 24,000 புட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கணும். அது ஐடிஎம்மாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த 2 ஸ்ட்ரைக்கில் இந்த 24,000 அதே மாதிரி 23,850 இந்த 2 ஸ்ட்ரைக்குமே அதுவே ஆட் பண்ணிடுச்சு இல்லையா? ஸோ ஆட் பண்ணக்கப்புறம் அதில் வந்துட்டு நமக்கு எவ்வளவு இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்குது அப்படின்னு நமக்கு இங்கே காமிக்கும். ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷனில் பாருங்கள், பிஇயில் வந்துட்டு 137 ரூபா, அதில் வந்துட்டு 76 ரூபா இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்குது. ஓகேவா? இதில் புட் ஆப்ஷனில் 24,000 புட் ஆப்ஷனில் 76 ரூபா இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்குது. ஸோ அது 137 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? சரி. அதே மாதிரி பாருங்கள், கால் ஆப்ஷன் வந்துட்டு 23,850. ஸோ அது 102 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. அதில் 73 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்குது அப்படின்னு காட்டிருச்சு. ஸோ இந்த 2 இன்ட்ரென்சிக் வேல்யூவையுமே என்ன பண்ணுன்னா, இது 2 ஆட் பண்ணிடும், 2 ப்ளஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் 44 ரூபா 85 அப்படிங்கிற ஒரு டைம் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த 44 ரூபா 85 அப்படிங்கிற டைம் வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்துட்டு எப்போவுமே வந்து ஓடிஎம் கொடுப்போம் நம்ம. ஸோ ஓடிஎம் மீன்ஸ் என்னென்னா, இப்போ நமக்கு 23,000 அப்படிங்கிறது காலோட ஐடிஎம்மாக இருக்குது. அதே மாதிரி 24,000 அப்படிங்கிறது புட்டோட ஐடிஎம்மாக இருக்குது இல்லையா? ஸோ இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓடிஎம்க்கு நம்ம கொடுப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது என்ன எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ 23,000 அப்படின்னு ஸ்ட்ரைக் இருக்கு இல்லையா? ஸோ 23,000 அப்படிங்கிறது நம்ம புட் ஆப்ஷனாக எடுத்துக்கணும் இந்த பக்கம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஐடிஎம் கால் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ 23,850 அப்படிங்கிறது கால் சைடில் ஐடிஎம், புட் சைடில் ஓடிஎம். ஓகேவா? ஸோ அதை இந்த பக்கம் ஓடிஎம்மாக நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி 24,000 அப்படிங்கிறது கால் சைடில் ஓடிஎம். ஓகேவா? புட் சைடில் நமக்கு ஐடிஎம்மாக இருக்கும். அப்போ என்ன பண்ணால் அது அந்த 24,000 அப்படிங்கிறத இங்கே நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ இது வந்துட்டு இன்றைக்கி ஒர்க்காக இருக்காது ஆக்சுவலாக. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு இது எக்ஸ்பிரி டேங்கிறதுனால மேக்ஸிமம் இது இந்த மாதிரி நாட்களில் வந்து பார்க்குறத விட இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்க்குறது நம்ம நல்லது. இருந்தாலும் நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ இது என்றைக்கு ஓப்பன் இங்கே எங்கே ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், 9.15. ஸோ 44 ரூபாய்க்கு கீழே தான் இது ஓப்பன் ஆகிருக்கு. ஆக்சுவலாக 24,000 புட் கால் ஆப்ஷன். அதே மாதிரி பாருங்கள் புட் ஆப்ஷன் 23,850 புட் ஆப்ஷன் பாருங்கள், அதுவும் 44 ரூபாய்க்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ இன்றைக்கி நமக்கு வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தா இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரி டேங்கிறதுனால எல்லா ஸ்ட்ரைக்குமே மேக்ஸிமம் இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூவுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அது கரெக்டாக நமக்கு ஒர்க்காக இருக்கும். ஸோ இதுவும் செக் பண்ணிக்கலாம், அதையும் பார்த்துக்கலாம். பட் இருந்ததுன்னா இந்த மாதிரி இந்த எக்ஸ்பிரி டே நாள் பார்க்கும்போது கொஞ்சம் சேஃபாக நம்ம பண்ணுறதா இருந்ததுன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்க்குறது நல்லதாக இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்ட்ரைக்குமே மேக்ஸிமம் இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா?
யாரோ ஒருத்தர் இன்றைக்கி வந்து ஐடிஎம் ஆக போகிறாங்க, யாரோ ஒருத்தர் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஓடிஎம் ஆக போகிறாங்க. ஸோ இந்த 24,000 புட்டு வந்து நமக்கு என்ன ஆக போகுது, கால் வந்து என்ன ஆக போகுது, அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஸோ ஸ்பாட் வந்துட்டு எங்கே நம்ம க்ளோஸ் வைக்க போகுது, 24,000 க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, அப்போ 24,000 இருக்கக்கூடிய கால் புட்டு ரெண்டுமே வந்துட்டு நமக்கு வந்து 0 ஆயிரும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருவோம் இன்னைக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு 76 ரூபா அப்படிங்கிறது வந்து புட் சைடில் 24,000 புட் சைடில், 73 ரூபா அப்படிங்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்துட்டு கால் சைடில் 23,850 கால் சைடில். ஓகேவா? ஸோ மார்க்கெட் என்டையர் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அது அந்த 73 ரூபாயை தாண்டவே இல்லை, 73 ரூபாயை தக்க வச்சுக்கிட்டு. ஓகேவா? ஸோ அதான் இன்ட்ரென்சிக். இந்த இது வந்துட்டு காலையில் நம்மளோட இதில் போட்டிருப்பேன், டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இது 73 ரூபாய் தாண்டவே இல்லை, 23,850 அப்படிங்கிற கால் ஆப்ஷன். இது பாருங்கள், ஸோ 73 ரூபாய்க்கு 76 ரூபாய்க்கு மேலே ஓப்பன் ஆகி, ஸோ எத்தனை டைம் வந்து அந்த 76 ரூபாயில் சஸ்டெயின் ஆகிருக்கு பாருங்கள் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ ஃபைனல் கரெக்டாக 1:20 நினைக்கிறேன், எக்ஸாக்டாக 1:20 நினைக்கிறேன். ஸோ 1:20க்கு தான், எஸ் 1:20 1.25. ஸோ அந்த டைமில் தான் இது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த 1:20 1.25 டைமில் இது விவாப்புக்கு மேலே ப்ரைஸ் போயிடுச்சு கால் ஆப்ஷனில். ஸோ இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூவை வந்து நம்ம எப்படி மேனுவலாக கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செய்து. ஓகே, சரி வாங்க நம்ம போகலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணோன்னா, இன்றைக்கி ஸ்பாட்டோட ஓப்பன் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஸ்பாட்டோட ஓப்பன் ப்ரைஸ் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிறோம். ஸ்பாட்டோட ஓப்பன் ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 23,932. ஓகேவா? ஸோ 23,932 அப்படின்னா அப்போ நம்ம 23,950 ஸ்ட்ரைக் எடுக்கணும், இல்லைனா 23,900 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுக்கணும். ஸோ அதுதான் அது என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த 23,900 ஸ்ட்ரைக் அது எடுத்திருக்கு. ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது எடுத்திருக்கு. ஓகேவா? சரி, இந்த 2 ஸ்ட்ரைக்கும் எடுத்துருச்சு. நம்ம என்ன பண்ணோம், ஸ்பாட்டோட ப்ரைஸோட ஆட் பண்ணுறோம். நம்ம சிம்பிளாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்பாட்டோட ப்ரைஸ் என்னென்னு பாருங்கள், 23,923. ஓகேவா? ஸோ இது வந்து கால் சைடில் நமக்கு எவ்வளோ எடுத்துருக்கு, ஒரு நிமிஷம், 74.57. ஓகேவா? அதாவது 74யும் 54யும் வந்துட்டு நமக்கு ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே, 2 ஸ்ட்ரைக்கை நீங்கள் சூஸ் பண்ணுறது இல்லையா, அந்த 2 ஸ்ட்ரைக் எடுத்துருக்கோம். அந்த 2 ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ 74 ப்ளஸ் வந்து 57. ஓகேவா? ஸோ இந்த 2 ஸ்ட்ரைக்கையும் நம்ம ஆட் பண்ணுறோம், 54. ஓகே, ஸோ டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ 64 ரூபா. ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு நமக்கு 65 ரூபாய் நம்ம கொடுத்துருக்கு. நம்ம வந்து ரவுண்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ அது வந்துட்டு இந்த 57 விஷா 20 விஷா இதெல்லாம் சேர்த்து நமக்கு பண்ணதுனால இது கரெக்டாக 65 ரூபா அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த 65 ரூபாய் என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி ஸ்பாட்டோட ஓப்பனோட இது ப்ளஸ் பண்ணும். ஓகேவா? எப்படி இந்த ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ 65 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஸ்பாட் ஓப்பன் என்ன வந்துச்சு நமக்கு, 23,923 இல்லையா? ஓகேவா? ஸோ ப்ளஸ் வந்துட்டு 23,923 அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் வரும். ஸோ 23,988 ரூபா. அதை தான் அது ரவுண்ட் நம்பராக வந்து 24,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸாக அதை எடுத்திருக்கும். ஓகேவா? ஸோ 24,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு எடுத்திருக்கும். அதே மாதிரி இதை வந்துட்டு இந்த 65 ரூபா மைனஸ் பண்ணும். இன்றைக்கி ஸ்பாட்டோட ஓப்பனோட மைனஸ் பண்ணும். 23,923 தானே? எஸ், 23,923. ஓகே, மைனஸ் இந்த 65 ரூபா வேல்யூவை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ மைனஸ் 65 அப்படின்னு நம்ம பண்ணோம்னா 23,858 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கா. ஸோ அதுதான் 23,850 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக்காக அதை எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகேவா? இந்த 2 ஸ்ட்ரைக்கோட வேல்யூவை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்மளோட இன்ட்ராடே ட்ரேடுக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த டூல் வந்து நமக்கு கொடுத்துரும். ஓகே, இது சிம்பிளான ஒரு கால்குலேஷன்னா, பட் ஆனால் என்னென்னா நம்ம லைவ் மார்க்கெட்டில் உட்காந்து நம்ம கால்குலேஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறதா, இல்லைனா நம்ம வந்துட்டு ட்ரேடிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுறதா. ஓகேவா? ஸோ இதுதான் குழப்பம். இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு இந்த டூல் உபயோகப்படும். ஓகே, இந்த டூல் பற்றின தகவலுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டூல், அதாவது இந்த
பை செல் ரெக்கமெண்டேஷன் ஒரு டூல் இருக்கு இல்லையா? ஸோ அது பை பண்ண சொல்லும், ஸோ செல் பண்ண சொல்லும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த டூல், இந்த 2 டூல் பற்றின தகவல் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கன்னா, நான் சொல்கிறக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ இது என்னோட வாட்ஸ்அப் நம்பரு 94 875 26 393. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, இல்லை மெசேஜ் பண்ணாலும் சரி, நம்மளோட கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ நம்ம காமிச்ச 2 இண்டிகேட்டர்ஸ், இந்த இண்டிகேட்டர் பற்றின டீட்டெயில்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.